ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் லைம் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் லைம் சீசன் 1 எபிசோட் 18. அந்த டீமன் லார்ட் மலீம் அவ என்னையவே அடிச்சிட்டா, நான் அவளை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோபியோ அப்படிங்கிற ஒருத்தன் சொல்லவும், பட் ஆனால் அவளை உன்னால பழி வாங்கவே முடியாது, அவள் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு கூட இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அழகாக நமக்கு அடிமைகளாக்கிடலான்னு பார்த்தேன். அதுங்க வச்சிருக்கிற அந்த வீடு இடம் எல்லாமே வேற லெவலில் இருக்குது, அதெல்லாம் நம்மக்கிட்ட கூட இல்லை. இந்த மலீம் வந்ததுனால தான் எல்லாமே கையை விட்டு போச்சு. இப்போ நான் டீமன் லார்ட் கேரியன் கிட்ட என்னன்னு போய் சொல்லுவேன் அப்படின்னு ஃபோபியா சொல்லவும், பட் ஆனால் டீமன் லார்ட் மலிம் எதிர்த்து உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கான். எனக்கு தெரியும் அவள் ரொம்பவே ஸ்ட்ராங் தான், ஆனால் அவளை ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. அந்த க்ளோன் மாஸ்க் போட்டுருக்கிறவன் தான். நீ யார் அப்படின்னு சொல்லி ஃபோபியா கேட்கவும், உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பார்த்தா அந்த இன்னொருத்தையும் வந்துட்டு ஆமாம் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கோம், நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோபியா கேட்கவும், நீங்கள் கோவமாக இருக்கிறது தெரிஞ்சுது, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவங்க பேசுறதெல்லாம் சரியா படல அப்படின்னு அந்த கூட இருக்கிறவன் சொல்றான். அப்ப அவங்க வந்துட்டு டீமன் லார்ட் மலீம் அவளை தானே நீ தோக்கடிக்கணும்னு நினைக்க, அதுக்கு நீயே பேசாம ஒரு டீமன் லார்ட் ஆயிர வேண்டியதானே அப்படின்னு அந்த க்ளோன் மாஸ்க் சொல்லவும், என்னால அது முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். அந்த ஆர்க் லார்டாலேயே முடியும் போது உன்னால முடியாதா அப்படின்னு அவங்க சொல்லவும், இப்போ உட்கார வச்சு பேச வச்சுட்டு இருக்காங்க. என்னால டீமன் லார்ட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், கரிப்டஸ் அப்படின்னு அந்த க்ளோன் மாஸ்க் சொல்லவும் நம்ம ஃபோபியா அதிர்ந்து போறான். அது உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு அவன் கேட்கவும், எங்களுக்கு அது இருக்கிற இடம் தெரியும், பட் உனக்கு வேணாம் அப்படின்னா சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஃபோபியா சொல்கிறான். அந்த கூட இருக்கிறவன் வேண்டாம் இவங்களை நம்பாத அப்படின்னு சொல்லுவான். அந்த டீமன் லார்ட் மலீம் அவளை நான் தோக்கடிக்கணும், எனக்கு இந்த பவர் வேணும், பதிலுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். நீ ஜஸ்ட் எங்களுக்கு வந்து டீமன் லார்ட் ஆனதுக்கப்புறமா எங்களை கவனிச்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோபியா அதுக்கு ஒத்துக்கிட்டான். பட் ஆனால் கரிப்டஸ் அப்படின்னு அவன் சந்தேகப்படவும், நாங்கள் உன்னைய டீமன் லார்டாக மாற்றி காட்டுறோம், நீ எங்களை நம்பினா போதும் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் அந்த கரிப்டஸ் அப்படின்னு அவன் கேட்கவும், அந்த பவர் மட்டும் உனக்கு கிடைச்சதுன்னா நீ மலிமா பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஆளுங்கிட்ட போயிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் டீமன் லார்ட் கேரியன்ட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லுங்கள், அண்ட் நான் வேலையை ராஜினாமா பண்ணுறேன் அதையும் சேர்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு டீமன் லார்டாக மாறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கான். அந்த கூட இருக்கிறவன் மட்டும் கொஞ்சம் கவலைப்படுறான். சரி ஓகே இவன் திறமைசாலி தான், கரிப்டஸை இவன் கண்ட்ரோல் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி நம்பி அந்த இடத்துல இருந்து போகிறான். இப்போ எனக்கு அந்த இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோபியா சொல்லவும், நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஸ்லைம் குடிச்சிட்டு இருக்கோம் அந்த கில்ட் மாஸ்டர் கூட, இன்னுமா உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வரல, நாங்கள் ரொம்ப கெட்டவங்கன்னு நினைக்கிங்க அப்படிங்கவும், இல்லை நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு எப்பவுமோ தெரிஞ்சுட்டு, பட் ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்குது, அதான் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அன்றைக்கி தான் வீர மாதிரி பேசுனீங்கன்னு நம்ம ஸ்லைம் கலாய்க்குது. பட் ஆனால் அதை அவன் காதலியே வாங்கிக்கிடல. யோமோ அவன் டீமும் என்னன்னாங்கன்னாச்சும் அட்லீஸ்ட் தெரியுமா அப்படின்னு நம்ம ஸ்லைம் கேட்கவும், அது எல்லாமே பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கு, அவன் தான் அந்த ஓர்க்லோட கொண்டதாகவும் அண்ட் நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் நிறைய இடத்துல அவன் பரப்பி விட்டுட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்ட் மாஸ்டர் சொல்கிறான். பரவாயில்ல இவனும் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஸ்லைம் நினச்சிட்டு, ஏய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நான் இந்த இடத்துல இருந்து மற்ற கிங்டம்ஸ்க்குலாம் ரோடு போட போகிறேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும், அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்கவும், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, நீ இன்னும் மற்ற நாட்டில் இருக்கிற ட்ரேடிங் பண்ணுறவங்ககிட்ட மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவே அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். அவ்வளோதானே அவன் கேட்கான். நம்ம ஸ்லைம் ஆமா அப்படின்னு சொல்லுது. எங்க நம்ம ஃபோபியாவா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இங்க தான் கரிப்டஸ் இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு அந்த க்ளோன் ஃபேஸஸ் சொல்றாங்க. அப்புறமா அந்த க்ளோன் ஃபேஸஸ் நம்ம ஃபோபியாவை பார்த்து, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த கரிப்டஸோட பவரை நீ வந்து உன்னோட பாடிக்குள்ள எடுத்துக்கிடணும், அப்படி இல்லைன்னா அதுவாகவே தன்னை ரிவைவ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் மீறி போயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே இவன் கேட்குறான், அதுவாகவே எப்படி ரிவைவ் ஆகும் அப்படின்னு கேட்கவும், அது அதுவாகவும் ரிவைவ் ஆகிக்கிடும், இல்லைன்னா நம்ம போய் கூட ரிவைவ் பண்ணலாம், பட் அதுவா ரிவைவ் ஆகிடுச்சுன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும், அப்புறம் யார் இதை காப்பாத்துறது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சோகமாகவும், சரி கவலைப்படாதீங்க நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோபியோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கான். ஜஸ்ட் நீ அந்த சீலை உடைச்சா போதும் அப்படிங்கவும், சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். டிமன் லார்ட் கேரியன் என்னை மன்னிச்சிருங்க நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகும். அவன் ஒரு மூளை இல்லாத முட்டா பையன், எது சொன்னாலும் நம்பிதான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குமே, ஒன்றுத்து கூட காணோம் அப்படின்னு அவங்க தேடவும் பார்த்தா அந்த இடத்துல நிறைய டெட் பாடிஸ் கிடக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம டீமன் லார்ட் மலீம் தான். அவள் தான் போயிட்டு நைட்டு வேட்டையாடிட்டு வந்திருக்கா. இந்த மலீம் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் இவளை புகழ்றாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆறா ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது, இங்கே ஏதோ ஒரு ஆபத்தான விஷயம் வருது அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தா அங்கே ஒரு ட்ரையாட் வந்திருக்கு. என்னோட பேர் ட்ரையா, நான் ட்ரெயினியோட தங்கச்சி அப்படின்னு அந்த ட்ரையாட் சொல்லவும், என்னாச்சு அப்படின்னு நம்ம ஸ்லைம் கேட்குறான். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆபத்து இருக்குது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. கரிப்டஸ் ரிவைவ் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் சொல்லவும், கரிப்டஸா அப்படின்னு நம்ம ஸ்லைம் யோசிக்கான். கரிப்டஸ் அப்படிங்கிறது வந்து
டீமன் லார்ட்ஸை விடவே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அது வந்து ஸ்கைல பறந்து வரும். அது ஸ்கையோட ராஜா அப்படிங்கிற மாதிரி அவ இப்போ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கரிப்டஸ் அப்படிங்கிறது வல்டோரா டிராகனோட மேஜிக்கால உருவானது அப்படின்னு அந்த ட்ரேயா சொல்லவும், ஒருவேளை வல்டோரா டிராகன் என் வயித்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அது இந்த இடத்துக்கு வருதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் பயந்துட்டு இருக்கு. இந்த கில்டு மாஸ்டர் இருந்துச்சு அந்த கரிப்டஸ் எல்லாம் டீமன் லார்டோட மோசமானதுங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம வெஸ்டா வந்துட்டு அந்த கரிப்டஸ் பறக்கிற ஷார்க்ஸ் எல்லாம் சமன் பண்ணும் அப்படின்னு சொல்லவும், ட்ரேயா உடனே சொல்றா அந்த கரிப்டஸ் கூட இப்போ 13 ஷார்க்ஸ் டிராகனும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உடனே இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவ கேட்கவும், இங்க யாரும் கவலைப்பட வேணாம். டீமன் லார்ட் மலிம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஸ்லைம் சந்தோஷப்படுது. அதுக்குள்ளேயே பார்த்தா ஷியான் வந்துட்டு, இல்ல இது எங்களோட பிரச்சனை நாங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம ஷூனாவும், ஆமா எங்க லார்ட் ரீமருவால முடியலன்னா அப்பா அவங்கள கூப்பிடுதான் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம மலிம் ரொம்பவே சோகமாகறா. அவங்க சொல்றது கரெக்ட் தான், சரி என்னதான் இருந்தாலும் இது என்னோட பிரச்சனை நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க அந்த கில்டு மாஸ்டர் வந்து அதுங்கெல்லாம் பறந்துல வரும் அப்படின்னு அவன் கேட்கவும், அதுக்கு கிங் காசல் கிட்ட பேக்கப் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்றான். நீங்க ஓடிட வேண்டியதானே அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டர் கேட்கவும், அதனால எதுவும் மாறிட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுது. உடனே அந்த கில்டு மாஸ்டர் ஸ்லைமை பார்த்து, நீ ஒரு மனுஷ மாதிரியே பேசுற அப்படின்னு சொல்லவும், நீங்க நம்ப மாட்டீங்க. ஷியானும் நானும் வேற உலகத்துல இருந்து வந்திருக்கோம். நான் அங்க கத்தியால குத்தப்பட்டு இந்த இடத்துல ஸ்லைமா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன். ஷியானும் நானும் ஒரே இடத்துல இருந்து வந்ததுனால தான் அவன் என்னை ரொம்பவே நம்பினா அப்படின்னு சொல்லுவான். அந்த அட்வென்ச்சர்ஸ்ல இருக்கிற பொண்ணு அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கிறா. ஷியானோட ஆசையை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன். அந்த டீமன் லார்ட் லியான் அவனை தோக்கடிப்பேன் அப்படிங்கும். டீமன் லார்ட் லியானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. டீமன் லார்ட் லியான் அவன் வெயிட் பண்ணுவான் அந்த கரிப்டஸ் அதை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ எந்த இடத்துல அந்த கரிப்டஸ் கூட சண்டை போட போறோம் அப்படிங்கிறத அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கரிப்டஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேல் மாதிரி பறந்து வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இந்த கதை கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் ஆனால் இன்னும் ஒரு 2 எபிசோட் கழிச்சு கதை சும்மா வேற லெவல்ல போகும். ஸோ அதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.